வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஜெனரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் சரி, தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் சரி தனித்தனியாக போட போகுது. ஸோ அதனால் இந்த லெசன்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்லேயும் வரும், தமிழ்லேயும் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் 19th century. ஸோ அந்த செஞ்சுரியில் என்னென்ன சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ற அந்த லெசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய கதைகள் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நோட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சு படித்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதை நீங்கள் எப்போ எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நம்ம எழுதியிருந்தோம் அப்படின்ற ஞாபகம் வரும். அதனால் இந்த கதையை தெரிஞ்சுக்கோங்க. கதையை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற நோட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இங்கிலீஷ் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோன்னா, இந்த வேலை பார்க்குறவங்களுக்காக பொதுவாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ எல்லோரும் இங்கிலீஷ் படிக்கலை. ஆரம்பத்தில் இந்த இங்கிலீஷை கொஞ்சம் பேர் தான் படித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேர் இந்த இங்கிலீஷை படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ படிக்க ஆரம்பித்து அவங்களுக்குன்னு சில அந்த இங்கிலீஷ் நாலேஜையும் பிரிட்டிஷர்ஸோட வெஸ்டர்ன் ஐடியாஸையும் இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க இந்த நம்மளோட இந்திய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில முரண்பாடான விஷயங்கள், அதாவது ரொம்ப ஈவலாக இருக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி போராடுறாங்க. ஸோ அதனால் நிறையா ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன மாதிரியான சோஷியல் ஈவல்ஸ்லாம் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, சதி, அதுக்கப்புறம் சதினா உடன்கட்டை ஏறுதல், அதுக்கப்புறம் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னா சின்ன குழந்தைய பெண் குழந்தைங்களை கொல்றது, அதுக்கப்புறம் சைல்ட் மேரேஜு, இந்த மாதிரியான ரொம்ப சமுதாயத்துக்கு ஈவலாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய படித்த யங்ஸ்டர்ஸு மற்றவங்க போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரிஃபார்ம் மூமெண்ட் 19th centuryயில் ரெண்டு கேட்டகரியாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லியும் ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் கீழே யாரெல்லாம் வராங்க, என்னென்ன சமாஜ்லாம் ஆரம்பிச்சாங்க பார்த்தோன்னா, பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகர் மூமெண்ட்லாம் இந்த ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் கீழே வந்திருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் பார்த்தோன்னா அது கீழே எதெல்லாம் வருதுன்னா, ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபன் மூமெண்ட், இதெல்லாம் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் கீழே வருது. ஸோ இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வேறு என்ன மூமெண்ட்ஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, அப்ரெசிவ் பீப்புள், அதாவது ரொம்ப டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புளை அவங்களும் சில மூமெண்ட்ஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது யாரெல்லாம் பார்த்தோன்னா, ஜோதிபா புலே புனேயில் ஆரம்பிக்கிறாரு, நாராயணகுரு, ஐயங்காளி கேரளாவில், ராமலிங்க அடிகளார், அதே மாதிரி அயோத்திதாசர் தமிழ்நாட்டில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரீஜனில் இந்த சோஷியல் ஈவல்ஸ், அதே மாதிரி டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புளோட மேம்பாடு, இந்த மாதிரியான விஷயங்களை வளர்க்கணுன்றதுக்காக ரிஃபார்மர்ஸ் மூமெண்ட்டும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ரிஃபார்மர்ஸ் யார், ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இயர்லி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் பெங்கால். ஸோ இப்போ பெங்காலில் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றது தான் இப்போ வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் கேட்பாங்க, பெங்காலில் என்னென்ன ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி பஞ்சாபில் என்ன ரிஃபார்ம் மூமெண்ட் இருந்துச்சு, பாம்பேயில் என்ன ரிஃபார்ம் மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பெங்காலில் என்ன ரிஃபார்ம் மூமெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பெங்காலில் ஃபஸ்ட்டு வந்த ரிஃபார்ம் மூமெண்ட்டு எதுன்னு பார்த்தோன்னா, ராஜாராம் மோகன் ராய் அவரோட பிரம்ம சமாஜ் தான். ஸோ இப்போ ராஜாராம் மோகன் ராய் தான் தொடக்க காலத்தில் இயர்லி ஸ்டேஜ்லேருந்தே ஒரு பயனராக, அதாவது அவர் தான் இயர்லியஸ்டான ஒரு ரிஃபார்மர். இந்த ரிஃபார்ம் மூமெண்ட்லாம் கொண்டு வரணும், சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முதல்ல உருவாகினது யாருன்னு பார்த்தோன்னா, ராஜாராம் மோகன் ராய் தான். அவர் வெஸ்டர்ன் ஐடியாஸை நம்ம ஃபாலோ பண்ணார். பிரிட்டிஷோட வெஸ்டர்ன் ஐடியாஸை நிறையா ஃபாலோ பண்ணுறவர் தான் ராஜாராம் மோகன் ராய். ஸோ இவரோட பீரியட் என்னன்னு பார்த்தோன்னா 1772 to 1833. ஸோ அதான் அவரோட லைஃப் டைம் பீரியடு. இவர் கிரேட் ஸ்காலராகவும், சான்ஸ்கிரிட்டில் வெல்வர்ஸ்டாக, அரபிக்கில், பர்ஷியனில், இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாத்துலேயும் வெல்வர்ஸ்டாக வந்திருந்தார். அதோட அவர் அவரோட மதர் டங் எதுன்னு பார்த்தோன்னா பெங்காலி.
ஸோ அதுலேயே வந்து வெல்வர்ஸ்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்தார். ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து எதை வந்து அப்போஸ் பண்ணார், ஸோ இந்த பாயிண்ட்ஸும் ரொம்ப வந்து முக்கியம். எதை வந்து எந்த ரிஃபார்மராக இருந்தாலும் ஒன்று வந்து அப்போஸ் பண்ணுவாங்க, ஒரு சில விஷயங்களை வந்து ஆதரிப்பாங்க. ஸோ அப்போ அப்போஸ் பண்ணுற விஷயங்கள் எது, ஆதரிக்கிற விஷயம் எது, அதே மாதிரி அவங்களோட ஐடியாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ ராஜாராம் மோகன் ராய் வந்து எதை அப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிலீஜியன்ஸில் இருக்கக்கூடிய மீனிங்லெஸ்ஸான செர்மோனிஸ், அதாவது அவங்களோட மரபு வழியாக வரக்கூடிய அந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரிலீஜியஸ்லேயும் மூடத்தனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து அப்போஸ் பண்ணார். எதை வந்து ஆதரிச்சார்னு பார்த்தோன்னா, இந்த பாஸ்ட்லேருந்து வரக்கூடிய மரபுகளை வந்து ஆதரிச்சார். ஸோ பழைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும், ஆனால் அதில் வந்து எந்த ஒரு மூட நம்பிக்கையும் வந்து இல்லாமல் பழைய விஷயங்களை பழைய மரபுகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இவரோட கொள்கை. இவரோட ஐடியா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, மோனோதிசம், அதாவது கடவுள் வந்து ஒருவர் தான் வந்து கடவுள் அப்படின்ற கொள்கையை வந்து உடையவர். அதே மாதிரி ஆன்டி ஐடோலிட்டரி, அதாவது கடவுளுக்கு வந்து உருவம் இல்லை அப்படின்றது சொல்கிறது தான் வந்து இவரோட கொள்கை. ஸோ ஒரே கடவுள், அதே மாதிரி ஆன்டி ஐடோலிட்டரி, கடவுளுக்கு வந்து உருவம் இல்லை அப்படின்றது இவரோட சிந்தனை. ஸோ அதே மாதிரி இவர் வந்து உபநிஷத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கடவுள் ஒரே தத்துவத்தை, கடவுள் வந்து ஒருவர் தான் அப்படின்ற தத்துவத்தை வந்து உபநிஷத் வழியாக வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ இவர் வந்து எதை வந்து தடுக்கணும், எதை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு பார்த்தோன்னா, சோஷியல் ஈவல்ஸான அந்த சதியை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. சைல்ட் மேரேஜ், பாலிகமினா நிறைய திருமணம் வந்து பண்ணிக்கிறது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறாரு. அதை வந்து தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்டோட லெஜிஸ்லேஷன் மூலமாக பெட்டிஷன்லாம் வந்து நிறையா வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி விடோஸ்க்கு வந்து ரீமேரேஜ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்கிறாரு. அதுக்காக வந்து போராடுறாரு. பாலிகமியை வந்து எண்ட் பண்ணணும், நிறையா கல்யாணம் வந்து பண்ணக்கூடிய அந்த விஷயத்தையும் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து போராடுறாரு. ஸோ இவர் வந்து மக்கள்கிட்ட வந்து ஹியூமனிட்டியோடவும் கம்பேஷனோடவும் வந்து இருக்கணும் மக்கள்கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இவரோட எஃபர்ட்னால தான் வந்து என்னென்னா, அப்போ வந்து சதி அபாலிஷன் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அது எப்போ வந்து கொண்டு வராங்கன்னு பார்த்தோன்னா 1829 வந்து வருது. ஸோ அப்போ இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக வந்து யார் இருந்திருக்கிறாருன்னு பார்த்தோன்னா வில்லியம் பென்டிக் வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த பாயிண்ட்டு வந்து முக்கியமான பாயிண்ட்டு. யார் பீரியடில் இந்த சதி அபாலிஷன் ஆக்ட் வந்து வந்திருக்குது, எந்த வருஷம் வந்திருக்குது, யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா, ஸோ ராஜாராம் மோகன் ராய் அதே மாதிரி உமன்ஸ்க்கு முன்னேற்றத்துக்காக நிறையா வந்து வேலை பார்த்துருக்கிறாரு. உமன் வந்து ஆண்களுக்கு அடிமையானவங்க கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் வந்து போதிச்சார். இப்போ பெண்கள் வந்து கண்டிப்பாக எஜுகேஷன் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் வந்து போராடினார். ஸோ இவர் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜையும் வெஸ்டர்ன் சயின்ஸையும் ஸ்கூல்லேயும் காலேஜஸ்லேயும் வந்து கொண்டு வரதை ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து இந்த பிரம்ம சமாஜை வந்து உருவாக்குறாரு. ஸோ பிரம்ம சமாஜ் அப்படின்ற மூமெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறாரு ராஜாராம் மோகன் ராய். எப்போன்னு பார்த்தோன்னா 20 ஆகஸ்ட் 1828. ஸோ அதே மாதிரி அவர் வந்து ஒரு டெம்பிள் வந்து கட்டுறாரு. எங்கன்னு பார்த்தோன்னா கல்கட்டாவில். அங்கே வந்து எந்த ஒரு இமேஜும் இல்லாமல் ஒரு டெம்பிள் வந்து கட்டுறாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு ரிலிஜனோட மரபுகளையும் நம்பிக்கைகளையும் வந்து அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐடியல் ஒர்க்ஷிப் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ரிலிஜனில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கையான விஷயங்களையும் வந்து அவங்க வந்து வெறுத்தாங்க. ஸோ முதல்ல வந்து இவ்வளோ இது வந்து செஞ்சோம். ராஜாராம் மோகன் ராயோட பிரம்ம சமாஜ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்து ஹிட் ஆகலை. ஸோ அது வந்து ஃபெயிலியரான ஒரு கண்டிஷனில் தான் வந்து இருந்துச்சு. யார்கிட்ட மட்டும் வந்து இந்த பிரம்மா சமாஜ் பற்றி வந்து தெரியுதுன்னு பார்த்தோன்னா மிடில் கிளாஸ் பீப்புள், அதாவது வந்து படித்த பெங்காலில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து இந்த பிரம்மா சமாஜோட ஐடியாஸ் இதெல்லாம் போய் சேர்ந்துச்சு. மற்ற பீப்புள் லோவர் செக்ஷனில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு போய் இதை வந்து அட்ராக்ட் பண்ண முடியல. பிரம்ம சமாஜ் வந்து அட்ராக்ட் ஆகலை. ஸோ அதனால் இது ஒரு ஃபெயிலியர் கண்டிஷனில் தான் வந்து இந்த பிரம்ம சமாஜ் வந்து இருந்துச்சு. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் அவரோட பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜை வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து இறந்ததுக்கப்புறம், ஸோ அவர் எப்போ இறக்குறாருன்னு பார்த்தோன்னா 1833 வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து இறக்குறாரு. இறந்ததுக்கப்புறம் இந்த பிரம்ம சமாஜை வந்து யார் பார்த்துக்கிறாங்கன்னா தேபேந்திரநாத் தாகூர், மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ அவரோட டைம் பீரியட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ டைம் பீரியட்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போலாம் டைம் பீரியடும் அதிகமாக வந்து கேட்குறாங்க. அப்போ 1817 1905 இது வந்து மகரிஷி தேபேந்திரநாத் தாகூரோட டைம் பீரியடு. ஸோ அவர் யாரோட அப்பா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா போயட் ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தான் வந்து
தேபேந்திரநாத் தாகூர். ஸோ இவர் தான் வந்து ராஜா ராம்மோகன் ராய் போனதுக்கப்புறம் இந்த பிரம்ம சமாஜை வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா இவர் ஒரு 4 விஷயங்கள் 4 கொள்கைகள் வந்து பின்பற்றினார். ஸோ அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன்று வந்து பிரம்ம சமாஜோட முக்கியமான ஐடியா தான். அது என்னன்னு பார்த்தோன்னா, கடவுள் வந்து ஒருவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கடவுள் தான் வந்து உண்மை, எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருப்பவர். அதே மாதிரி அன்பு, பவர், சக்தி எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுக்கறது யாருன்னு பார்த்தோன்னா கடவுள் தான் வந்து கொடுக்குறாரு. அடுத்து 3வது பார்த்தோன்னா, நம்ம வந்து இந்த இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போய் சேரணும்னா நம்ம வந்து கடவுளை வந்து நம்பணும், அவரை வழிபடணும். அவர் தான் வந்து உலகம், எல்லாமே வந்து அவர் தான். ஸோ இந்த ஜென்மத்துலேயும் சரி அடுத்த ஜென்மத்துலேயும் நம்ம வந்து நல்ல வாழ்க்கை நம்மளுக்கு வந்து அமையணும், சொர்க்கத்துக்கு போய் சேரணும்னா கடவுளை தான் வந்து நம்பணும் அப்படின்றது 3வது கொள்கை. 4வது கொள்கை என்னென்னு பார்த்தோன்னா, கடவுள் நம்ம வந்து அவர் மேலே வந்து அன்பு காட்டணும், அவருக்கு செய்ய வேண்டிய சேவைகளை வந்து செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்றது தான் வந்து அவரோட 4 கொள்கைகள். ஸோ இந்த 4 கொள்கையை ஃபாலோ பண்ணவர் தான் வந்து தேபேந்திரநாத் தாகூர். ஸோ இப்போ தேபேந்திரநாத் தாகூர் பற்றி வந்து பார்த்தோம். அடுத்து 3வது பார்த்தோன்னா கேசப் சந்திர சென் அண்டு பிரம்ம சமாஜ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ தேபேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தோன்னா ஒரு மாடரேட்டான ரிஃபார்மர் தான் வந்து தேபேந்திரநாத் தாகூர். ஸோ அதனால் அவர் வந்து பழமையை வந்து பின்பற்றுறவர், அதே மாதிரி ஒரே கடவுள் தத்துவத்தை வந்து பின்பற்றுறவர். ஸோ இவர் வந்து ரொம்ப மாடரேட்டான ரிஃபார்மராக இருந்திருக்கிறனால இந்த பிரம்ம சமாஜில் இன்னும் சில மெம்பர்ஸ்லாம் வந்துருக்காங்க. அதில் ஃபுல்லாக வந்து யாருன்னா யங்கர்ஸான மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ யங்ஸ்டராக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கெலாம் வந்து நிறையா சீக்கிரமான சில சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வரணும் நம்ம மூமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி அதில் வந்து அதில் வந்து ஒரு மெம்பராக இருக்கிறவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா கேசப் சந்திர சென். ஸோ அவரோட டைம் பீரியட் வந்து 1838 1884. ஸோ இவர் வந்து எப்போ இந்த பிரம்ம சமாஜில் வந்து ஜாயின் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா 1857 வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 1866 பிரம்ம சமாஜில் அந்த மெம்பர்ஸ்கிடையே, அதாவது ஹை ரேங்க்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்கிடையே வந்து ஸ்ப்ளிட் வந்து நடக்குது. ஸ்ப்ளிட் வந்து நடந்து கேசப் சந்திர சென் வந்து என்னென்னா பிரம்ம சமாஜை விட்டு வெளியேறி புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தேபேந்திரநாத் தாகூர் வந்து தேபேந்திரநாத் தாகூரோட சில மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பிரம்ம சமாஜை வந்து எப்படி வந்து பேரை மாற்றுறாங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லி பேரை வந்து மாற்றுறாங்க. கேசப் சந்திர சென் வந்து அவர் வந்து அந்த பிரம்ம சமாஜை விட்டு வெளியில் வந்து புது ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பிக்கிறாரு. அவரோட சில மெம்பர்ஸும் வந்து இருக்காங்க. இவரோட கேசப் சந்திர சென்னோட பொண்ணு வந்து 14 வயசு உள்ள பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை வந்து ஒரு இந்தியன் பிரின்சஸ்க்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. பிரம்ம சமாஜோட கொள்கைகளில் ஒன்று பார்த்தோன்னா குழந்தை திருமணத்தை வந்து தடுக்கணும் அப்படின்றது ஒரு நோக்கம். ஆனால் அதுக்கு மாறாக வந்து இவரே அவரோட பொண்ணை வந்து 14 வயசுலேயே வந்து குழந்தை திருமணம் வந்து பண்ணனால அவர் கூட இருந்த மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் இதுக்கு வந்து உடன்படாமல் கான்ட்ரவர்சி ஆகி அந்த ஆர்கனைசேஷன் விட்டு வெளியேறாங்க. ஸோ அவங்க போனவங்க வந்து இந்த சபையை விட்டு வெளில போனவங்க வந்து என்ன சமாஜ் அப்படின்ற ஒரு என்ன மூமெண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா சாதாரண சமாஜ் அப்படின்ற ஒரு சமாஜை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் கேசப் சந்திர சென் வந்து ஆரம்பித்த சமாஜ் பேர் என்னன்னு பார்த்தோன்னா பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து கேசப் சந்திர சென் ஆரம்பித்த சமாஜ். அதுலேருந்து வெளியில் வந்து தான் சில மெம்பர்ஸ் வந்து புதுசாக சாதாரண சமாஜ் அப்படின்ற சமாஜ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து கேசப் சந்திர சென் அவர் ஆரம்பித்த அந்த ஆர்கனைசேஷன். அடுத்து 4வது யாருன்னு பார்த்தோன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஸோ இவரும் வந்து பெங்காலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ரிஃபார்மர். அவரோட டைம் பீரியட் பார்த்தோன்னா 1820 1891 வரைக்கும். ஸோ இவர் வந்து ராஜா ராம்மோகன் ராய் மற்ற வெஸ்டர்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ரிஃபார்மர் மாதிரி கிடையாது. இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எதை ஃபாலோ பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ஹிந்துஸில் இருக்கக்கூடிய மறைநூல்கள், லிட்ரேச்சர்ஸ் இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து அதிலிருந்தே நம்ம வந்து நம்மளோட மக்களோட மூடநம்பிக்கை இதெல்லாம் வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறவர் தான் வந்து வித்யாசாகர். ஸோ அதை ஹிந்துவோட ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது அந்த நூல்களை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறவர் தான் வித்யாசாகரோட நோக்கம். ஸோ அதில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ், அந்த ஸ்கிரிப்சர்ஸில் இந்த மாதிரி வந்து விதவைகளை வந்து அவங்க எரிக்கப்படணும், அதே மாதிரி விதவைகளுக்கு வந்து ரீமேரேஜ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இந்துவோட மறைநூல்களில் வந்து கிடையாது, எந்த லிட்ரேச்சர்ஸ்லேயும் வந்து கிடையாது. அதாவே வந்து ஆதாரமாக எடுத்து அவர் வந்து காமிச்சார் வித்யாசாகர். ஸோ அதனால் இந்த ஹிந்துவோட நூல்களை வச்சு அவர் வந்து மக்களை வந்து சமூக மாற்றங்களை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்பினவர் தான் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஸோ இவர் வந்து நிறையா சிறு நூல்கள்லாம் வந்து எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி மாடர்ன் பெங்காலி போர்ட்ஸ்க்கு வந்து ஒரு முன்னோடியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா வித்யாசாகர் தான்.
பெண்களுக்கு வந்து எஜுகேஷன் அவங்களுக்காகவே வந்து நிறையா ஸ்கூல்ஸ்லாம் வந்து செட் பண்ணியிருக்காரு. அவரோட ஹோல் லைஃபையுமே வந்து என்னென்னா குழந்தைகள் வந்து அதாவது குழந்தைங்க வந்து விதவையாக வந்துருப்பாங்கள்ல, ஸோ அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்துறதுக்காகவே இவரோட லைஃப் ஃபுல்லாகவே வந்து அர்ப்பணம் பண்ணியிருக்கிறாரு. இவர் பீரியடில் வந்து என்ன ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது, ஸோ இவரால் வந்து இவரோட சப்போர்ட்னால இவரோட எஃபர்ட்னால என்ன ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் 1856 வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ 2 ஆக்ட் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ராஜாராம் மோகன் ராய் பீரியடில் சதி அபாலிஷன் ஆக்ட், அதே மாதிரி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பீரியடில் வந்து விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட். ஸோ இந்த ரிஃபார்ம் ஆக்ட் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்னால் வந்து கொண்டு வரப்பட்டது. அந்த சதி அபாலிஷன் ஆக்ட் வந்து ராஜாராம் மோகன் ராயோட எஃபர்ட்னால வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த ஆக்ட் வந்து எதுக்காகனா இந்த குழந்தைங்க, அதுவும் சைல்டு விடோஸோட இளம் வயசு குழந்தை விதவைகளுக்காக அவங்களோட லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அவங்கள வந்து லைஃப் வந்து மேம்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரோட அவரோட சப்போர்ட்னால தான் வந்து என்னென்னா இந்தியன் பீனல் கோடில் வந்து ஃபர்ஸ்ட் ஏஜ் ஆஃப் கன்சென்ட், அதாவது குழந்தைங்களுக்கான திருமண சட்டம் வயது சட்டம் வந்து கொண்டு வராங்க. அது எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தோன்னா 1860 வந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கான ஸோ மேரேஜ் ஏஜ் வந்து எது ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 10 years அப்படின்னு சொல்லி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1891 12 years வந்து மாற்றுறாங்க. 1925 13 years வந்து மாற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஏஜஸ் எல்லாமே வந்து அந்த ஏஜ் ஆஃப் கன்சர்ன் கமிட்டி 1929 வந்து என்ன ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏஜஸ் எல்லாமே இந்த லா எல்லாமே வந்து பேப்பரில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மற்ற எந்த பீப்புளும் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எல்லாருமே வந்து அவங்கவுங்க குழந்தைங்களை சின்ன வயசுலேயே வந்து கட்டி கொடுக்க தான் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ யார் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா நாலேஜ் வந்து கொஞ்சம் இருக்கிறவங்க, ஜட்ஜஸ்ஸு, லாயர்ஸு, எஜுகேட்டட் பீப்புள் மட்டும்தான் வந்து இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவரோட ஐடியாஸ் அண்ட் எஃபர்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து 5வது சபா வந்து எதுன்னு பார்த்தோன்னா பிரார்த்தனா சமாஜ். ஸோ இப்போ பார்த்தா இந்த 4 பேருமே வந்து 4 ரிஃபார்மிஸ்ட்டும் வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா பெங்காலில் அவங்களோட எஃபர்ட்ஸ் மூலமாக மாற்றங்களை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது பிரார்த்தனா சமாஜ் வந்து எங்கன்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா ரீஜனில் வந்து இந்த மூமெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா ரீஜன்லேயும் வந்து பார்த்தோன்னா பெங்கால் போலவே அங்கேயும் வந்து ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் வந்து நிறையா வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கு நிறைய சப்போர்ட்டும் வந்து அங்கே வந்து கிடச்சிது. ஸோ அப்போ பிரம்ம சமாஜுக்கு சிமிலராக தான் வந்து என்னென்னா பாம்பேயில் 1867 பிரார்த்தனா சமாஜ் அப்படின்ற சமாஜ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதோட ஃபவுண்டர் வந்து யான்னு பார்த்தோன்னா டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங். அவரோட பீரியட் வந்து 1825 1898. ஸோ இந்த பிரார்த்தனா சமாஜில் 2 முக்கியமான மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோன்னா ஆர்சி பந்தர்கர், ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த் ரணதே அப்படின்னு சொல்லி 2 முக்கியமான மெம்பர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து எதுக்காகலாம் வந்து போராடி இருக்காங்கன்னு பார்த்தோன்னா இன்டர் கேஸ்ட் டைனிங், அதாவது சமபந்தி அந்த விஷயம், எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்ற விஷயம். அதுக்கப்புறம் இன்டர்கேஸ்ட் மேரேஜ், விடோ ரீமேரேஜ், அதே மாதிரி உமனோட இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவங்க பெண்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றணும், டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புளோட வாழ்க்கையை வந்து முன்னேற்றணும். இந்த விஷயங்களுக்காக இவங்க 2 பேரும் வந்து போராடி இருக்காங்க. ஸோ மகாதேவ் கோவிந்த் ரணதே அவரோட பீரியட் வந்து பார்த்தோன்னா 1842 1901. ஸோ அவர் வந்து நிறையா ஆர்கனைசேஷன் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது என்னென்ன ஆர்கனைசேஷன் அப்படின்றது தெரியணும். அதே மாதிரி எந்த இயரில் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றதும் வந்து தெரியணும். ஏன்னா அதையும் வந்து நிறையா கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மகாதேவ் கோவிந்த் ரணதே, எம்ஜி ரணதே அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அவர் ஆரம்பித்த ஆர்கனைசேஷனில் என்னென்னு பார்த்தோன்னா விடோ மேரேஜ் அசோசியேஷன், அது வந்து 1861. பூனா சர்வஜானிக் சபா, அது வந்து 1870. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, அது வந்து 1884. ஸோ இது எல்லாமே வந்து எம்ஜி ரணதே வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அவள் இப்போ பார்த்த இந்த 5 பேர் வந்து 5 ரிஃபார்மர்ஸ், அவங்களோட ரிஃபார்ம் மூமெண்ட் இதெல்லாம் வந்து பெங்கால்லையும் மும்பைலையும் வந்து நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன ரிஃபார்ம் மூமெண்ட்னு பார்த்தோன்னா பெங்காலில் ஆரம்பித்த இயர்லி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் தான் வந்து இது எல்லாமே. ஸோ இந்த 5 ரிஃபார்மர்ஸும் இந்த மூமெண்ட்ஸும் வந்து என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்து ரிவைவலிசம். ஸோ ஹிந்துவில் வந்து எப்படி அந்த மதத்தை சார்ந்து என்னென்ன ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன ரிஃபார்மர்ஸ்லாம் வந்து வந்திருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அதில் ஹிந்து ரிவைவலிசமில் வந்து ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோன்னா தயானந்த் சரஸ்வதி. ஸோ அவர் தான் வந்து இந்த ஆரிய சமாஜ் வந்து உருவாக்குறாரு. எப்போன்னு பார்த்தோன்னா 1875. ஆரிய சமாஜ் வந்து எங்கே வந்து ஆரம்பிக்கிறாரு தயானந்த சரஸ்வதி அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாபில் தான் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரிய சமாஜ் வந்து 1875 ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த தயானந்த் சரஸ்வதி அப்படின்றவர் யாருன்னு பார்த்தோன்னா இந்த வெஸ்டர்ன் கேஞ்சட்டிக் பிளெயினில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு
ஒருத்தர் தான் வந்து தயானந்த் சரஸ்வதி. ஸோ அவர் தான் வந்து இந்த ஆரிய சமாஜ் அப்படின்ற இந்த சமாஜை வந்து 1875 வந்து பஞ்சாபில் ஆரம்பிக்கிறாரு. ஸோ தயானந்த் சரஸ்வதியோட டைம் பீரியட்னு பார்த்தோன்னா 1824 83 வரைக்கும். ஸோ இவர் வந்து பஞ்சாபில் வந்து அதுக்கப்புறம் வந்து சுற்றிக்கிட்டு இருந்த அவர் வந்து பஞ்சாபில் வந்து செட்டில் ஆகி அங்கே தான் வந்து இந்த சமாஜ்லாம் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே தான் அவரோட ஐடியாஸ்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்கிறாரு. இவரோட புக்கு வந்து என்னென்னு பார்த்தோன்னா புக்கு பேர் வந்து சத்யார்த்த பிரகாஷ். ஸோ அந்த புக்கை வந்து நிறையா பேர் வாங்கி வந்து படிக்கிறாங்க. ஸோ இவரோட ஐடியாஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா சைல்டு மேரேஜ், அதுக்கப்புறம் வந்து இந்த விடோஸ் ரீமேரேஜ் வந்து ப்ரொஹிபிஷன் வந்து பண்ணுறது. ஸோ இது எதுவுமே வந்து நூல்களில் வந்து சொல்லலை, லிட்ரேச்சர்ஸில் வந்து சொல்லலை அப்படின்றதான் வந்து இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ எப்படி வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து லிட்ரேச்சரை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் வந்து இருக்குது, நம்மளோட ஹிந்து தர்மத்திலே வந்து இந்த மாதிரிலாம் நூல்கள்லேயும் சரி லிட்ரேச்சர்ஸ்லேயும் சரி எதுவுமே இந்த மாதிரிலாம் வந்து பெண்களுக்கு நடக்கக்கூடாது, சதி வந்து பண்ணணும், ரீமேரேஜ்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கேயும் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் எப்படி வந்து காட்டினாரோ அதே போல் தான் வந்து அதை ஃபாலோ பண்ண அதே போல் தான் வந்து தயானந்த் சரஸ்வதியும் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ எந்த ஒரு லிட்ரேச்சர் மறைநூல்கள் அதுக்கப்புறம் லிட்ரேச்சர்ஸ்லேயும் வந்து சைல்டு மேரேஜ்லாம் வந்து பண்ணணும், விடோஸ் ரீமேரேஜ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுலேயும் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சொல்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணுறவர் தான் வந்து தயானந்த் சரஸ்வதியும். ஸோ இவர் வந்து இவரோட கோட்பாடுகள்னு பார்த்தோன்னா அது போல தான். ஸோ ஒரே கடவுளுக்கு வந்து உருவம் வந்து கிடையாது. அதே மாதிரி பிராமினோட டாமினேஷன் வந்து அவங்களோட மூட நம்பிக்கையான விஷயங்களை, ரிச்சுவல்ஸ், சோஷியல் ப்ராக்டிஸ்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறது தான் வந்து இவரோட இந்த ஆரிய சமாஜோட நோக்கங்களாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இவர் வந்து ஹிந்துசமில் இருக்கக்கூடிய ரொம்ப மூட நம்பிக்கையான விஷயங்களை வந்து எதிர்த்தார். இவர் வந்து இவரோட மோட்டோ வந்து என்னென்னு பார்த்தோன்னா கோ பேக் டு வேதாஸ். ஸோ வேதத்தில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை படித்து நம்மளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறணும் அப்படின்றது தான் இவரோட மோட்டோ. கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவர் இந்த ஆரிய சமாஜோட முக்கியமான ஒரு பங்களிப்பு என்னன்னு வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் பீரியடில் நிறைய மக்களை வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு அதே மாதிரி வேறு ரிலீஜனுக்கு வந்து நிறையா மக்கள் வந்து மாறி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றப்பட்டவங்க இல்லை மாறி இருக்கிறவங்க அந்த மக்கள்லாம் வந்து திரும்பி நம்ம ஹிந்து ரிலீஜனுக்கே வந்து மாறுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பியூரிஃபேக்டரி செர்மோனி தான் வந்து என்னென்னு பார்த்தோன்னா சுத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சுத்தி அப்படின்ற விஷயத்தை தான் வந்து யார் வந்து கொண்டு வராங்கன்னா ஆரிய சமாஜில் வந்து கொண்டு வராங்க. ஸோ வந்து மற்ற ரிலீஜனுக்கு இஸ்லாமத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் மாறப்பட்ட மக்களை வந்து திருப்பி ஹிந்துசமுக்கு வந்து மாற்றுறதுக்கான ஒரு செர்மோனி தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த சுத்தி அப்படின்ற இந்த விஷயம். ஸோ இது வந்து ஆரிய சமாஜில் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த ஆரிய சமாஜோட முக்கியமான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா சோஷியல் ரிஃபார்ம், சீர்திருத்தங்களை, அதே மாதிரி எஜுகேஷன்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். என்ன ஸ்கூல் அண்ட் காலேஜ்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஹிந்து ரிவைவலிசமில் ஃபஸ்ட்டு ரிஃபார்மிஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தோன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ அவரோட ஆரிய சமாஜ் பற்றி வந்து பார்த்தோம். அடுத்து ரெண்டாவது யார் பார்க்க போகிறோன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பார்த்தோன்னா இவரோட டைம் பீரியட் வந்து 1836 1886 வரைக்கும். இவர் வந்து கொல்கட்டாவில் தக்ஷிணேஸ்வர் அப்படின்ற ஒரு ஊரில் பூசாரியாக வந்து இருந்திருக்கிறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ அதுவும் வந்து காளி கோயிலில் வந்து பூசாரியாக வந்து இருந்திருக்காரு ஆரம்பத்தில். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த கடவுள்கிட்ட சேர்றதுக்கு அவர் வந்து அவரோட பஜனை பாடல்கள் இதெல்லாம் வந்து பாடுறது மூலமாக நம்ம வந்து கடவுளை போய் சேரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மதர் காடஸான காளியோட திருவிளையாடல்கள் எண்ணிக்கையற்றது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ உலகத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஸோ எத்தனை ரிலீஜன் இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து மூலப்பொருள் வந்து ஒருத்தர் தான். ஸோ அது வந்து அதே மாதிரி இவர் வந்து என்ன சொல்கிறேன்னா ஜீவானா சிவா, எல்லா லிவிங் பீயிங்ஸும் வந்து எல்லா உயிரினங்களுமே வந்து கடவுள் தான், அதான் ஜீவாய் சிவா அப்படின்னு வந்து எந்த கோட்பாடு உடையவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ மக்களுக்கு வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணோன்னா அது கடவுளுக்கு சர்வீஸ் பண்ணுறதா வந்து அர்த்தம் அப்படின்றது இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கொள்கைகள். ஸோ இவர் தான் வந்து என்னென்னா இவரோட பேரில் தான் வந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வந்து யார் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா சுவாமி விவேகானந்தர் வந்து ஆரம்பிப்பார். ஸோ சுவாமி விவேகானந்தர் வந்து அவர் வந்து பார்த்தோன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட முதன்மையான சீடர் தான் வந்து
சுவாமி விவேகானந்தா. ஸோ அவரோட கோட்பாடுகள், கொள்கைகள் இதெல்லாம் வந்து அவர் பின்பற்றனால வந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்ற இந்த மிஷன் வந்து அவர் பேரில் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வந்து பார்த்தோன்னா, ஸோ ராமகிருஷ்ணா அவரோட முக்கியமான அச்சீவ்மெண்ட் வந்து எப்படி வந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிரம்ம சமாஜை வந்து நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட கோட்பாடுகள், கொள்கைகள்லாம் வந்து வேறு மாதிரி இருந்தனால, இந்த இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ராமகிருஷ்ணா மிஷனில் வந்து மக்களுக்கு வந்து தொண்டு செஞ்சோன்னா அது கடவுளுக்கு தொண்டு செய்கிறதா வந்து மீனிங் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கைகளை வந்து இவங்க ஃபாலோ பண்ணனால பிரம்ம சமாஜை பிடிக்காதவங்க எல்லாம் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ் படித்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷனில் சுவாமி விவேகானந்தரோடு சேர்ந்து தொண்டு வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அவர் ராமகிருஷ்ணர் வந்து எப்போ வந்து இறக்குறாருன்னு பார்த்தோன்னா 1886 வந்து இறக்குறாரு. இறந்ததுக்கப்புறம் அவரோட டிசிபிள்ஸான சுவாமி விவேகானந்தர் எல்லாம் வந்து சேர்ந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ராமகிருஷ்ணா மிஷன் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து எதை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி கட்டியிருக்காருன்னு பார்த்தோன்னா, அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் போல் அதை பார்த்து தான் வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரியே வந்து இவரும் வந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்ற இந்த மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் வந்து இதில் வந்து ஃபாலோ பண்ணாமல் வேறு என்னெல்லாம் வந்து தொண்டு வந்து செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா, எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க, ஹெல்த் கேரு, அதுக்கப்புறம் வந்து சில பஞ்சகாலம் அந்த மாதிரிலாம் வந்து வரும்போது, டிசாஸ்டர்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து தொண்டு செய்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களையும் வந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷனில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்து யாரை பார்க்க போகிறோன்னா, சுவாமி விவேகானந்தரை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ சுவாமி விவேகானந்தர் தான் வந்து அவரோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தோன்னா நரேந்திரநாத் தத்தா. ஸோ அவரோட டைம் பீரியட் வந்து 1863 1902. ஸோ அவர் தான் வந்து லேட்டர் வந்து சுவாமி விவேகானந்தா அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட முதன்மையான சீடர், பிரைம் ஃபாலோவர் வந்து இவர். ஸோ ராமகிருஷ்ணரோட அவரோட ஐடியாஸு எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணி மக்கள்கிட்ட அவரோட ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்து சொல்லி எல்லோரும் சேர்ந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஐடியாஸ், ஃபிலாசபிஸ் எல்லாத்தையும் வந்து உலக லெவலில் வந்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ சுவாமி விவேகானந்தா வந்து என்னென்னு பார்த்தோன்னா வேதத்தை ஃபாலோ பண்ணுறவர் தான் வந்து சுவாமி விவேகானந்தரோ. ஸோ வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணால் அது வந்து கடவுளுக்கு சர்வீஸ் பண்ணுறதா அர்த்தம்னு சொல்லி அந்த கொள்கையை வந்து அவரும் வந்து ஃபாலோ பண்ணி நிறையா தொண்டு வந்து செஞ்சுருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இந்த 1893 வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலிஜியனில் வந்து பார்த்தோன்னா, வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்ற இந்த கான்ஃபரன்ஸில் வந்து சிக்காகோவில் வந்து நடக்குது. ஸோ அது வந்து ஹிந்துசம் பற்றி வந்து அவர் ஃபேமஸான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்கிறாரு சுவாமி விவேகானந்தர். ஸோ அது வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகிருக்குது. ஸோ விவேகானந்தரோட இந்த கொள்கைகள், ஐடியாலஜி எல்லாம் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சனால நிறையா பேர் வந்து இந்த ராமகிருஷ்ணா மிஷனில் வந்து சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து நடக்கும்போது விவேகானந்தரோட நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து என்னென்னா இந்த சுதேசி மூமெண்ட், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இதிலெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதான் வந்து சுவாமி விவேகானந்தர். ஸோ இப்போ வந்து சுவாமி விவேகானந்தர் பற்றி, ராமகிருஷ்ண பரமஹம்சா, அதே மாதிரி ராமகிருஷ்ணா மிஷன் பற்றி வந்து பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தியோசபிக்கல் மூமெண்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஹிந்துசம் வந்து ஃபாலோ பண்ண ஒரு மூமெண்ட் தான் வந்து இந்த தியோசபிக்கல் மூமெண்ட்டு. ஸோ இந்த மூமெண்ட் வந்து யார் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த தியோசபிக்கல் சொசைட்டி வந்து மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி 1831 to 1839, அதே மாதிரி கலோனல் ஹெச்எஸ் ஆல்காட். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து இந்த தியோசபிக்கல் சொசைட்டி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது எங்கே வந்து ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா யூஎஸ்ஏல 1875 வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் சென்னை அடையாரில் வந்து 1886 இங்கே வந்து மாற்றி கொண்டு வராங்க இந்த தியோசபிக்கல் சொசைட்டியை. ஸோ இவங்க இந்த சொசைட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட ஐடியா வந்து என்ன, அவங்க எதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, ஹிந்துவோட கிளாசிக் நூல்களான உபனிஷத்ஸ், அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதா, இதெல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணி அதில் சொல்லக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் வந்து சொல்கிறவங்க தான் வந்து இந்த தியோசபிக்கல் சொசைட்டி. அதே மாதிரி இந்தியாவில் வந்து புத்திசம் வந்து மீண்டும் வந்து கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான பங்காற்றி இருக்கிறது இந்த தியோசபிக்கல் சொசைட்டி தான். வெஸ்டர்ன் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஹிந்துஸோட இந்த மறைநூல்களை பற்றி, அதாவது இந்த ஸ்கிரிப்சர்ஸ், உபனிஷத்ஸ், அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதா, இந்த மாதிரியான நூல்களில் வந்து அதிகம் ஆர்வம் வந்து கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி எஜுகேட்டட் ஹிந்துஸும் வந்து என்னென்னா அவங்களோட ட்ரெடிஷன் கல்ச்சர் மேலே ரொம்ப வந்து ப்ரைடாக வந்து நினச்சிருந்தாங்க. ஸோ இந்த நோக்கம் ஹிந்துஸோட இந்த லிட்ரேச்சர்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அதில் ஐடியாஸ் வந்து ஃபாலோ பண்ணவங்க தான் யான்னு பார்த்தோன்னா இந்த தியோசபிக்கல் சொசைட்டி ஆர் தியோசபிக்கல் மூமெண்ட்டு. ஸோ இந்த தியோசபிக்கல் சொசைட்டியை சேர்ந்தவங்க தான், தியோசபிக்கல் மூமெண்ட்டை சேர்ந்தவங்க தான் யான்னு பார்த்தோன்னா அன்னி பெசன்ட். ஸோ இவங்களும் வந்து எந்த இயரை வந்து சேர்ந்தாங்கன்னு பார்த்தோன்னா
ஸோ ஆல்காட் வந்து இறந்ததுக்கப்புறம் இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட பிரசிடெண்ட்டாக வந்து அன்னி பெசன்ட் வந்து ஆகுறாங்க. அவங்களோட டைம் பீரியட் வந்து 1847 1933 வரைக்கும். ஸோ இந்தியாவில் வந்து ஹோம் ரூல் லீகை வந்து ஆரம்பித்ததும் வந்து இவங்க தான். இவங்க வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் வந்து நிறையா ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து அயர்லாண்டில் வந்து ஹோம் ரூல் வந்து கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்தியாவிலையும் வந்து ஹோம் ரூல் அவங்க தன்னாட்சியாக வந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹோம் ரூல் இயக்கம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அன்னி பெசன்ட் வந்து பார்த்தோன்னா அவங்களோட தியோசபிக்கல் ஐடியாஸ் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படின்ற இந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதான் வந்து தியோசபிக்கல் மூமெண்ட் ஆர் தியோசபிக்கல் சொசைட்டி. ஸோ இப்போ பார்த்த இந்த 4 மூமெண்ட் அதே மாதிரி 4 ரிஃபார்மஸ்ட்லாம் வந்து எந்த இதை சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா ஹிந்து ரிவைவலிசம். ஸோ ஹிந்துசம் வந்து ஃபாலோ பண்ணி அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து சொன்னவங்க தான் வந்து இந்த ரிஃபார்மர்ஸ் அண்ட் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த ஹிந்து ரிவைவலிசம் அதே மாதிரி பெங்காலில் வந்து இயர்லி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.